முன்னாடி நான் போட்டிருந்த மினி விலாக்ல சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு மேம் ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபர், நிறைய பிளான்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறவங்க. அவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருந்து பிங்க் ரெயின் லில்லி ரோஸியா வந்து நான் கொரியரில் அனுப்பியிருந்தேன். அவங்க வந்து அதுக்கான கேஷை வந்து நான் ஜிபேயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து காசுலாம் அனுப்பக்கூடாது மேம், நான் நிறைய பேருக்கு சும்மாவே செடியெலாம் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கொடுக்க மாட்டேனா மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கேஷ் வாங்கிக்கலனாலும் என்கிட்ட இருக்க செடி ஏதாவது வாங்கிக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்களுக்கு கொரியரில் அனுப்பின பிங்க் ரோஸியா ரெயின் லில்லி வந்து காமனாக எல்லா நர்சரிலையும் கிடைக்கக்கூடியது, நிறைய பேர் வீட்டில் வளர்க்கக்கூடியது. அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்ப் வந்து 5 ரூபா இல்லை 10 ரூபா அந்த அளவுக்கு தான் விற்பாங்க. யாரோ ஒருத்தர் வந்து 15 to 20 rupees அப்படி விற்பாங்க. இவங்க எனக்கு அனுப்புனது பார்த்திங்கன்னா 3 பல்ப் அனுப்பிச்சிருக்காங்க. 3 பல்புமே வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, சூப்பரான கலர் காம்பினேஷன், ரொம்ப ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம். யார்கிட்டையுமே அவ்வளோவா கிடைக்காதது, நர்சரியில் கூட கிடைக்காத அந்த மாதிரி 3 டைப்பில் வந்து 3 பல்ப்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க செடியை வந்து நான் நிறைய பேருக்கு போகிறவங்க வரவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் கேட்டாலும் கொடுத்துருவேன் சும்மாவே. நர்சரி வச்சுருக்க ஒரு தம்பி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, அக்கா சும்மாலாம் கொடுக்காதீங்கக்கா, அவங்களுக்கு அதோட அருமையே தெரியாது, நீங்கள் கம்மி ரேட் வச்சு கூட கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ண வந்து லெமன் குவாட்ஸ் ரெயின் லில்லி பல்புன்னு இந்த மாதிரி எல்லோ கலரில் சூப்பராக பூக்கும். இப்போ பெய்கிற மழைக்கு சும்மா குப்புன்னு கடகடன் செடி நிறைய வளர்ந்து நிறைய பூக்கள் பூக்கும். நான் பூக்கும் போது அப்கமிங் வீடியோஸில் இதனுடைய அப்டேட்லாம் கொடுக்குறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஃப்ளோரா லவ் ரெயின் லில்லி பல்பு. இது வந்து பிங்க் கலரில் பூக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக. நான் ஆல்ரெடி வச்சுருக்கல அந்த பிங்க் கலர் இல்லாமல் இது ஒரு வேறு மாதிரி பிங்க் கலரில் பூக்கும். அதனுடைய இமேஜும் நான் இப்போ இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு வாடாமல்லி பிங்க்ல தான் இந்த பூ பூக்கும். தேர்டாக வந்து நான் ஒரு ரெயின் லில்லி பல்ப் ஓப்பன் பண்ணுறேன்ல, இதுக்கு பேர் வந்து சுட்டி ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் வந்து வேற லெவலுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஆரஞ்சுன்னு சொல்கிறதா, ஃபேண்டா கலர்னு சொல்கிறதா, பீச் டார்க் பீச்சுன்னு சொல்கிறதா, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிக்சர். எப்படா இந்த பூவெலாம் பூக்கும் நம்ம செடியில் அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். இப்போதைக்கு ஒரு பல்ப் தான் இருக்குது. அது வளர்ந்து நிறைய ஆனதும் பெரிய தொட்டியில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஆல்ரெடி இருந்த சின்ன தொட்டிகள் 3ல் மண்ணை ரொப்பி அதில் லேபிளும் போட்டு வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் வந்து நிறைய செடிகள் வந்து வளர்ந்துட்டே இருக்குது, அதை யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மி ரேட்டில் வந்து ஸ்டேட்டஸ்லாம் 2-3 டைம் போட்டேன். நிறைய பேர் வந்து உடனே மெசேஜ் பண்ணி எனக்கு செடி வேணும் எனக்கு செடி வேணும் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாங்களே கண்டி, யாருமே காசு கொடுத்து வாங்குறதுக்கு தயாராகவே இல்லை. ஓசியில் கொடுத்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய செடியை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு அனுப்பி அது மூலமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த 3 ரெயின் லில்லி பல்ப்ஸுமே கொஞ்சம் காஸ்ட்லியானது தான், 150 200 அந்த மாதிரி ரேட் அதிகமானது தான். நான் வாங்கியிருந்தேன்னா கூட இந்த மாதிரி காஸ்ட்லியாக வாங்கியிருக்க மாட்டேன். நான் அமிச்ச ரெயின் லில்லிக்கு ரிட்டன் கிஃப்டாக அவங்க சூப்பரான ஒரு 3 ரெயின் லில்லி பல்பை எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது எப்படிலாம் வளருது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.